ஹாய் காய்ஸ், இன்று நாம அவசரமா வந்த ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போறோம். அது வந்து பாருங்க, பெண்களுக்கு அடிச்சது ஜாக்பாட். அப்ப இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் கிடையாது. ஸோ பெண்களுக்கு மட்டுமே நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். தற்போது வந்த முதல்வரும் சரி, முன்னாள் முதல்வரும் சரி, பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நிறைய வருது, அவங்களுக்காக நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். சனி ஞாயிறு அரசு விடுமுறையோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க மினிமம் 8th படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம 10th 12th டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். 8ங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண உங்களுக்கு தெரியலையா? கவலையே வேண்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பொறுமையா ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்களாவே போதுங்க. ஏ டு ஜெட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. இப்ப விட்டா நாம வந்து பார்த்தீங்கன்னா எப்ப அரசு வேலைக்கு போறது, எப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்பளம் வாங்குறது. ஸோ கண்டிப்பா நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வேலை வாங்குறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன போஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நான் பார்த்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதிக்கிங்க. பாலினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்கிறத போட்டுங்க. அடுத்து பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட்டான வயது போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, உங்களுடைய அப்பாவுடைய நேமோ கணவர் நேமோ பாதுகாவலர் நேம் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மிஸ்டேக் இல்லாத எழுதிருங்க. தேசிய என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8th தான் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் நம்ம. அடுத்த ஒன்று முகவரி, உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, எழுதிருங்க. ஸோ அடுத்த ஒன்று உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அவ்வளோ தான் முடிஞ்சுதுங்க. ஸோ அடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம இது வரைக்கும் பூர்த்தி செஞ்சோம்ல, அது எல்லாமே கரெக்டு. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நான் வச்சுக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுங்க. போட்டிங்களா? அடுத்து லெஃப்ட் சைடில் இடம் தேதி இருக்குது, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போடுறதுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. குறிப்பில் விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செஞ்சு நீங்கள் முறையான ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய கையெழுத்து போடணும். இது என்னுடையது தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸில் நீங்கள் கையெழுத்து போடணும், அவ்வளோதான். ஸோ 30/5/2026 அன்று மாலை 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன முகவரின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோயம்புத்தூர் மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு அனுப்பியிருந்தாவோ, இல்ல சான்றிதழ் இல்லாம இருந்தாவோ, இல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யலனாலோ சுருக்கமா நிராகரிக்கப்படும். அதாவது உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அவ்வளவுதாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாதுகாவலர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 2, மேட்டுப்பாளையத்துல 1, தொண்டாமுத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1, மொத்தம் 4 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க 8ஆம் வகுப்போ அல்லது 10ஆம் வகுப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸோ தோல்வியோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். 8ஆம் வகுப்பு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். ஆனா 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 21ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பேரு பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. 24 மணி நேரம் சுழற்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாறி மாறி வரும். எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தயாரா இருக்கணும். உள்ளூரை சார்ந்தவரா இருக்கணும். அதாவது நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்கணும். அதே மாதிரி இப்ப தொண்டாமுத்தூர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன அங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியா மெயின்டைன் பண்ணா அவ்வளவுதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 நல்ல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. தொழில்நுட்பம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இந்த மாதிரி நிறைய படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தொழில்நுட்பம்
அதே மாரி கேஸ் ஒர்க்கரு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய குடுக்குறாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அது கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சு அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இது மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்ல ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.